கொண்டிருக்கும் மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் சைஃபுல்லா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். அவையோரே, அதில் இருக்கும் பெரியோரே, இன்றைய சிறியோரே, நாளைய வரலாறு, வருங்கால மேதிகளே, எதிர்கால தேவைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய சலாத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த வாய்ப்பை அளித்த எல்லாம் வல்ல இறைவனுக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். ரைட், இப்ப இந்த நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன். அந்த கேள்வி என்னன்னு சொன்னா, இளமையில் கல்வி சிலையில் எடுத்து அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா? இந்த பழமொழிக்குரிய அர்த்தம் என்னது? யாருக்கு தெரியும்? சொல்லுங்க பாப்போம். கேட்குது இல்லையே? இந்த பழமொழிக்குரிய அர்த்தம் என்னன்னு சொன்னா, நாங்க இளமையில படிக்கக்கூடிய கல்வி சிலையில இழுத்து பதிக்கப்பட்டது போல எங்களோட உள்ளத்துல பதிஞ்சு நிற்கும். அப்ப முதுமையில நாங்க படிச்சு கொண்டா பதியாதா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா, இதுக்கு நிறைய உளவியல் அறிஞர்கள் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. நாங்க இளமையில படிக்கக்கூடிய கல்வி தான் சிலையில பதிக்கப்பட்ட எழுத்து போல எந்த ஒரு தடையுமே இல்லாம பதியும். காரணம் என்னன்னு சொன்னா, இந்த இளமை பருவத்துல எங்களுக்கு எந்த ஒரு பொறுப்புமே இருக்காது இல்லையா? வீட்டுக்கு சம்பாதிச்சு கொடுக்க வாப்பா இருப்பாரு, வீட்டு வேலையை செய்யறவங்க அதை பார்த்து கொள்றதுக்கு உங்களோட உம்மா இருப்பாங்க. அப்ப எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு பொறுப்பு என்னது? படிப்பு, கல்வியை கற்றுக்கொள்றது மட்டும்தான். ஆனா நிறைய அப்துல் கலாம் சொன்ன மாதிரி படிப்புக்கு ஒரு வயது இல்லை. அப்படியும் நிறைய பேர் வந்து கல்வியை கற்றுக்கொண்டு தான் இருக்கிறாங்க. அவங்க விடாமுயற்சி செய்யறதால அவங்க எதை வேண்டாலும் சாதிச்சு கொள்வாங்க. இப்ப யோசிச்சு பாருங்க, நீங்க வீட்டுல இருக்கிறீங்க, உங்களோட உமாவும் பாப்பாவும் ஸ்கூலுக்கு போயிருக்கிறாங்க. இப்படி இருக்கு கொஞ்ச நாள், எப்படி இருக்கு? எல்லாருக்கும் சிரிப்பு தான் வருது இல்லையா? அந்த நாளைக்கு சம்பாதிச்சு கொடுக்க வாப்பா இருக்க மாட்டாரு, வீட்டு வேலைகளை செய்ய அவங்கள பார்த்துக்கொள்ள ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. அதுங்களுக்கு நினைச்சு கூட பார்க்க இயலாது. சரி, இப்ப நாங்க இளமையா கற்றுக்கொண்டோம், இளமையில கல்வியை கற்றுக்கொண்டோம். அடுத்தது நாங்க என்ன செய்யணும்? என்ன செய்யணும் சொல்லுங்க பாப்போம். யாராலும் கையை சுத்தி தைரியமா சொல்லுங்க பாப்போம். அதை எங்களோட வாழ்க்கையில எடுத்து நடக்கணும் இல்லையா? இதத்தான் ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாது அப்படின்னு சொல்ற பழமொழி எங்களுக்கு விளக்கப்படுத்துது. இந்த பழமொழிக்குரிய அர்த்தம் என்னன்னு சொன்னா, நாங்க இப்ப ஒரு ஏட்டுல வரையப்பட்ட ஒரு சுரைக்காயினுடைய படம் இருக்குது, அதை கறிக்கு பயன்படுத்திடுமா? ஏலா ஏ அது ஒரு சாதாரண வரைபடம் மட்டும்தான். அதே போல நாங்க படிக்கக்கூடிய கல்வியும் ஒரு சாதாரண ஏட்டு கல்வியாக மட்டும் இருந்திடக் கூடாது. இதைத்தான் திருவள்ளுவர் திருக்குறள்ல கற்கு கசடர கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தக அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இப்ப நாங்க கல்வியை பத்தி பார்த்தோம். இந்த கல்வி வந்து நாங்க சிகரத்தை தொடரும் சொல்லுவாங்க இல்லையா? இந்த சிகரத்துக்குரிய முதல் படிதான். இந்த பயணத்தை தொடர்ந்து மேற்கொள்றதுக்கு எங்களுக்கு தேவையான இன்னும் ஒரு விஷயத்தை பத்தி தான் இப்ப நாங்க இந்த கதையில பார்க்க போறோம். 1940
ஜூன் 23ஆம் தேதி யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கால ஒரு கருப்பின குடும்பத்துல ஒரு குழந்தை பிறந்துச்சு. இந்த குழந்தையினுடைய குடும்பத்துல பாத்தீங்கன்னு சொன்னா மொத்தம் 22 குழந்தைகள். அதுல 20வது குழந்தை தான் இந்த குழந்தை. நீங்க நினைக்கிற மாதிரி அந்த குழந்தையினுடைய தந்தை பெரிய பணக்காரர் எல்லாம் இல்ல. ரயில்வே ஸ்டேஷன்ல பெட்டி தூக்குற ஒரு சாதாரண கூலி தொழிலாளி. இந்த குழந்தை தன்னுடைய 4வது வயதிலேயே நிமோனியா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பயங்கரமான காய்ச்சல்னாலையும் போலியோ அட்டாக்னாலையும் பாதிக்கப்படுது. இதனால அந்த குழந்தையினுடைய இடது கால் செயலிழந்து போச்சு. ஆனாலும் இந்த குழந்தையினுடைய தாய்க்கு தன்னுடைய குழந்தையை எப்படியாவது நடக்க வச்சு பார்க்கணுங்க ஆசை. அதனால பல கிலோமீட்டர் தொலைவுக்கு தன்னுடைய குழந்தைய முதுகுல சுமந்து கொண்டு மருத்துவம் பார்க்க போவாங்க. ஆனா நிறைய வைத்தியர்கள் இவங்க கருப்பின மக்கள் என்றதுனால நாங்க உங்களுக்கு வைத்தியம் பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கடைசியில கருப்பின மக்களுக்குன்னு சொல்லி ஒரு தனிப்பட்ட வைத்தியசாலை காணப்பட்டுச்சு. அந்த வைத்தியசாலைக்கு கொண்டு போய் காட்டின நேரம் அங்கிருக்கிற மருத்துவர்கள் சொன்னாங்க, உங்களுடைய மகளால நடக்க முடியாது. இதுவரைக்கும் பெரலைஸ் தாக்கிய யாருமே திரும்ப நடந்ததா ஓடியதா சரித்திரமே இல்ல. அப்படி நடக்கணும்னாலும் ஏதாவது ஒரு பொருளை பயன்படுத்தினா மட்டும்தான் நடக்க முடியும். இத கேட்ட அந்த தாயினுடைய மனம் சுக்குநூறாக உடைஞ்சு போனாலும் அவங்க தன்னுடைய தன்னம்பிக்கையை கைவிடல. தொடர்ந்து அதே நம்பிக்கைய தன்னுடைய குழந்தையினுடைய உள்ளத்திலையும் விதைத்து கொண்டே வந்தாங்க. காலம் கடந்து போச்சு. இந்த குழந்தையினுடைய 11வது வயதுல ஒரு நாள் இந்த குழந்தை ஒரு நாற்காலில உட்கார்ந்து கொண்டு தனது மட்டையால கட்டப்பட்ட இடது காலை பார்த்த மாதிரி ஏதோ யோசிச்சு கொண்டிருந்துச்சு. திடீர்னு தன்னை கால்ல கட்டப்பட்டிருந்த மட்டைய கலட்டி வீசிட்டு எல்லா வைத்தியர்களாலையும் கைவிடப்பட்ட அந்த குழந்தை தன்னுடைய முதல் ஆட்டிய எடுத்து வச்சிச்சு. இந்த குழந்தை தன்னுடைய 13வது வயதுல ஒரு ஸ்கூல்ல போய் ஜாயின் பண்றாங்க. ஸ்கூல்ல நடக்கக்கூடிய ஓட்டப்பந்தய போட்டிகளையும் கலந்து கொள்றாங்க. ஆனா 2 வருஷமா எல்லா குழந்தைகளும் ஓடி முடிச்சு பரிசுகளை பெற்றுக்கொண்டு வகுப்பறைக்கு போனதுக்கு பின்னால தான் இவங்க ஓடி வந்து எல்லையா அடைவாங்களாம். அதனால நிறைய கேலிகளுக்கும் கிண்டல்களுக்கும் இவங்க உள்ளாக்கப்பட்டாங்க. ஆனாலும் இவங்க தன்னுடைய தன்னம்பிக்கையை கைவிடல. தொடர்ந்து முயற்சி செஞ்சு கொண்டே இருந்தாங்க. 1960 ஒலிம்பிக்ஸ், அதாவது உலகத்துல மிக சிறந்த திறமையாளர்கள் 3 களம். இந்த களத்துல இவங்களும் ஒரு வீராங்கனையாக பங்கு பற்றினாங்க. இவங்களோட போட்டி போல இருக்கிறாங்க ஜூடா ஜேம்ஸ். இந்த ஜூடா ஜேம்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னு சொன்னா ஓட்ட பந்தயத்துல தன்னுடைய வாழ்க்கையிலேயே தோல்வியே கண்டில்லாத ஒரு பெண். இந்த ஜூடா ஜேம்ஸ் 100 மீட்டர் போட்டியில 11 செகண்ட்ஸ்ல எல்லை அடைஞ்சு தூக்கடிச்சு தன்னுடைய முதலாவது தங்க பதக்கத்தை கைப்பற்றினாங்க. அதே நாள் மதியம் 200 மீட்டர் போட்டிகள் ஆரம்பமாயிடுச்சு. அதே ஜூடா ஜேம்ஸ் 23 செகண்ட்ஸ்ல எல்லை அடைஞ்சு தூக்கடிச்சு தன்னுடைய 2வது தங்க பதக்கத்தை கைப்பற்றினாங்க. அடுத்த நாள் காலையில
ரிலே போட்டிகள் ஆரம்பமாச்சு. தன்னுடைய அணியில் இருக்கிற 3 வீரர்களையும் ஓடி முடிச்சதுக்கு பின்னால ஓடி வந்து ரிலேஸ்டிக்க நீட்டாங்க. ஆனா தவறுதலாக இவங்க அதை கீழே விட்டுடுறாங்க. திரும்பி பாக்குறாங்க, ஜூடா ஜேம்ஸ் நெருப்பு வேகத்துல தன்னுடைய ரிலேஸ்டிக்கோட ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. எதையுமே யோசிக்கல, தன்னுடைய ரிலேஸ்டிக்கை எடுத்துக்கொண்டு மின்னல் வேகத்துல ஓடி எல்லையை அடைஞ்சு தன்னுடைய தன்னம்பிக்கைக்குரிய 3வது தங்க பதக்கத்தை மேல உயர்த்தினாங்க. இவங்க யாரு தெரியுமா? இவங்க தான் வேதனைகளை சாதனைகளாக மாற்றிய நம்பிக்கை நாயகி வில்மா ரூடோல்ஃப். இவங்களுடைய தன்னம்பிக்கை இயற்கையே மாற்றி கொடுத்துச்சு. தன்னம்பிக்கைன்னு சொல்றது வெற்றியோடு வரும். ஆனா வெற்றி தன்னம்பிக்கை உள்ளவர்களிடம் மட்டும் தான் வரும். எட்டு பிடிக்கும் தூரத்தில் வெற்றி இல்லை, அதை விட்டுவிடும் எண்ணத்தில் நானும் இல்லை. கஷ்டங்கள் மட்டும் இல்லை என்றால் போராடு மென்னமே நமக்கு இல்லாமல் போய்விடும். வெற்றி வந்தால் பணிவு அவசியம், தோல்வி வந்தால் பொறுமை அவசியம், எதிர்ப்பு வந்தால் துணிவு அவசியம். எது வந்தாலும் தன்னம்பிக்கை அவசியம். வீழ்வது தவறல்ல, வீழ்ந்து கிடப்பது தான் தவறு. நடந்து செல்ல பாதை இல்லை என்று கவலைப்படாதே, நீ நடந்தால் அதுவே பாதை. தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம் பதித்து நடப்பவன் மாமனிதன். நீ செல்லும் பாதையில் தடைகள் குறுக்கிடவில்லையா, அது உனக்கான பாதை அல்ல, அது வேறு யாரோ சென்ற பாதை. விதைத்துக் கொண்டே இரு, முளைத்தால் மரம், இல்லையே உரம். இந்த கஷ்டங்கள், போராட்டம், வெற்றி, தோல்வி, பதவி வெறும் மனிதர்களுக்கு மட்டும் தானா இருக்குதுன்னு நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா இல்ல. இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு உயிரினமும் எதோடு போராடி கொண்டு தான் இருக்குது. அதே போலதான் ஒரு உயரமான மலையுச்சில் உள்ள குகையில கழுகுகள் எல்லாம் உண்டா சேர்ந்து தங்களுக்குன்னு சொல்லி ஒரு ராஜாங்கம் வச்சு வாழ்ந்துட்டு இருந்துச்சு. ஒரு நாள் அந்த கழுகு கூட்டத்தினுடைய தலைவன் தலைமை பதவியிலிருந்து விலக அந்த இடத்துக்கு புது தலைவனை கொண்டு வரதுக்கு ஒரு போட்டி வச்சு தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த போட்டிக்கு ஒரு இளமையான கழுகும் மிகப்பெரிய வயசான கழுகும் போட்டி போட இருந்துச்சு. இந்த வயசான கழுகுக்கு நீளமான அழகும் மத்திய எடையுள்ள சிறகும் நீளமான கால்நகங்களையும் வச்சிருந்த அந்த கழுகை பார்த்து இந்த இளமையான கழுகு நான் சுலபமாவே ஜெயிச்சிருவேன் சொல்லி சந்தோஷப்பட்டுச்சு. அப்ப இந்த 2 கழுகுகளுக்கும் போட்டியினுடைய விதிமுறைய விளக்குறாரு அந்த கழுகு கூட்டத்தில் இருந்த அந்த குரு. பல மைல் தொலைவில் இருக்கிற துவாரியன் கடல் நடுப்பாதிலிருந்து யார் அதிக எடையுள்ள இறைய சூரியன் மறைறதுக்கு முன்னாடி கொண்டு வாருங்களோ அவங்களுக்கு தான் இந்த அரியாசை சொல்லி முடிக்கிறார். 2 கழுகுகளும் போட்டிக்கு தயாரா நின்றுச்சு. தங்களுக்கான சத்தத்தை போட்டு போட்டி ஆரம்பிச்சு வச்சாரு அந்த குரு. 2 கழுகுகளும் போட்டி போட்டு கொண்டு துவாரியன் கடலை நோக்கி பறந்துச்சு. இந்த வயசான கழுகுக்கு இந்த இளமையான கழுகையை விட வேகம் குறைவாகத்தான் இருந்துச்சு. ஆனாலும் இந்த வயசான கழுகு விட்டு கொடுக்கிற மாதிரி தெரியல. பல மணி நேரமா பறந்து வந்து இந்த 2 கழுகுகளும் துவாரியன் கடலுக்கு மேல வட்டம் போட்டு கொண்டாச்சு. அதே நேரத்துல தன்னுடைய இறையையும் குறி பார்த்துட்டு இருந்துச்சு. அப்ப இந்த இளமையான கழுகு கடலை நோக்கி சீறி பாயுது.
அது பூர்ண வேகத்துல ஒரு மீனை கப்பி கொண்டு மேல வந்துச்சு. அந்த மீனுடைய எடை இந்த இளமையான கழுகினுடைய எடையை விட 3 மடங்கு அதிகம். அதே நேரத்துல வானத்துல வட்டம் போட்டு கொண்டிருந்த அந்த வயசான கழுகு தன்னுடைய சிறக கீழே பார்த்து விரிச்சு காத்த கிழிச்சு கொண்டு வந்து கடலுக்கு போயிடுச்சு. கொஞ்ச நேரம் ஆகியும் இந்த வயசான கழுகு வெளியே வரவே இல்லை. இத பார்த்த அந்த இளமையான கழுகு என்னுடைய போட்டியாளன் செத்துட்டான்னு சொல்லி சந்தோஷப்பட்டுச்சு. ஆனா அந்த சந்தோஷம் கொஞ்ச நேரம் கூட நீடிக்கல. சின்ன சலசலப்பு அந்த கடல்ல. அந்த சலசலப்புல இருந்து இந்த வயசான கழுகு வெளியே வர நேரம் தன்னையும் விட 4 மடங்கு எடை கூடிய இறைய கவ்வி கொண்டு மேல வந்துச்சு. இத பார்த்த அந்த இளமையான கழுகு இத விட்டா அந்த அரியாசனம் எனக்கு கிடைக்காம போயிருந்து சொல்லி இந்த வயசான கழுக பார்த்து பொறாமப்பட்டு இந்த வயசான கழுக கொல்ல திட்டம் போட்டுச்சு. 2 கழுகுகளும் பறந்து தங்களுடைய இடத்துக்கு போற நேரம் திடீர்னு இளமையான கழுகு அந்த வயசான கழுகினுடைய சிறகை தாக்க ஆரம்பிச்சது. இந்த வயசான கழுகினுடைய சிறகு அதிக எடை இருந்ததால அதால பறந்து தப்பிச்சு போகவும் முடியாம இந்த இளமையான கழுகோட பூராடவும் முடியாம ஒரு மலை மேல வந்து விழுந்து மயக்கம் அடைந்தது. அத பார்த்த அந்த இளமையான கழுகு வயசான கழுகு செத்துருச்சுன்னு சொல்லி தன்னுடைய மீனை எடுத்துக்கொண்டு தன்னுடைய இடத்துக்கு போய் ராஜாவும் ஆயிடுச்சு. மலையுச்சில மயக்க நிலைமையில இருந்த அந்த வயசான கழுகு கண் விழிச்சு பார்த்துட்டு பறக்க முயற்சி செய்து, ஆனா அதால பறக்க முடியல. வலிகளோடையும் காயங்களோடையும் அந்த மலைக்குள்ளேயே இருந்த ஒரு குகைக்குள்ள போய் இருந்துச்சு. அந்த நேரம் தன்னுடைய எடை கூடிய சிறகெல்லாம் பிச்சு வீச நடக்குது. ஆனா தன்னுடைய அழகு ரொம்ப நீளமாக இருந்ததால அதால அதை செய்ய முடியல. தனக்கு இடையூறா இருந்த தன்னுடைய அழகை கொண்டு போய் ஒரு பாறையில போய் முட்டுது. முட்டி முட்டி அந்த அழகை வேறையா ஒட்டச்சு எரியுது. நீளமா வளர்ந்த தன்னுடைய காரணங்கள் எல்லாம் பாறையில முட்டி ஒட்டச்சு எரியுது. 6 மாசங்களா இந்த வயசான கழுகு பசியோடையும் காயங்களோடையும் வேதனை பட்டு கொண்டிருந்துச்சு. 6 மாசத்துக்கு பின்னால இந்த வயசான கழுகுக்கு கூர்மையான அழகு வளர ஆரம்பிக்குது. அந்த கூர்மையான அழகை வச்சு தன்னுடைய எடை கூடிய சிறகெல்லாம் பிச்சு வீசுது. அந்த நேரம் அந்த வயசான கழுகு பார்க்க ரொம்ப பரிதாபமான நிலைமையில தான் இருந்துச்சு. நாட்கள் பூக பூக இந்த கழுகு நாளடைவுல நல்லாவே தெரிஞ்சுச்சு. புது அழகு, புது சிறகு, புது கால்னு சொல்லி இப்ப அந்த குகையில இருந்து வெளியே வருது அந்த வயசான கழுகு. அந்த நேரம் இந்த இளமையான கழுகு தன்னுடைய அரியாசனத்தில உட்கார்ந்து கொண்டு ஒரு கூட்டம் போட்டு கொண்டிருந்துச்சு. திடீர்னு ஒரு கம்பீரமான கழுகினுடைய குரல் கேட்க எல்லா கழுகுகளும் பதட்டத்தோட அந்த குகையினுடைய வாசல வேடிக்கை பார்த்த மாதிரி இருந்துச்சு. அப்ப ஒரு மிகப்பெரிய கழுகினுடைய நிழல் அந்த குகைக்குள்ள வந்துச்சு. அந்த நிழல் கொஞ்சம் கொஞ்சமா குறைய 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 அந்த இடத்துல வந்து நின்றுச்சு அந்த வயசான கழுகு. இத பார்த்த அந்த இளமையான கழுகு பயத்துல தான அரியணையை விட்டு கீழே இறங்கி வந்துச்சு. ஏன்னா இந்த தடவை வந்திருக்கிறது அந்த வயசான கழுகு இல்ல, கழுகுகளின் ராஜாவான ராஜாலியா. இத பார்த்த அந்த ராஜாலி கம்பீரமா போய் தன்னுடைய அரியாசனத்தை எடுத்துக்கொண்டார்.
முடியாது. தன்னுடைய முடியாத கட்டத்துல காயங்களை பெருசுபடுத்தாம தடைகளை உடைச்சு வெளியே வருதுதான் ராஜாளி. இந்த கல்வி நாங்க ராஜாளியா வாழ்றதுக்கு எங்களுக்கு சொல்லி கொடுக்குது. Don't be the same. Be better. Find the fighter in you. நீங்கள் பிறந்தது ஒரு சம்பவமா இருக்கலாம், ஆனால் உங்களுடைய இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும். கஷ்டங்கள் வரும் போது கண்ணை மூடாதீர்கள், அது உங்களை கொன்றுவிடும். கண்ணை திறந்து பாருங்கள், அதை வென்றுவிடலாம். ஒரு நொடி துணிந்தால் வாழ்க்கையை முடித்து விடலாம், ஆனால் ஒவ்வொரு நொடியும் துணிந்தால் அதே வாழ்க்கையை வென்று விடலாம். வெற்றி பெற்றோருடைய உள்ளம் பூவை போன்று மென்மையானது, ஆனால் தோல்வி அடைந்தவனுடைய உள்ளம் இரும்பை விட வலிமையானது. 1000 முரங்கள் தர முடியாத பலத்தை ஒரு அவமானப்பட்டது. ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். மிகவும் சிறப்பான முறையிலே, உண்மையிலே அழகான முறையிலே இந்த மோட்டிவேஷன் செய்த சைஃபுல்லா ஃபஸ்ரி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டோம். நல்லா இருந்தா